ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆல்டர் வர்ஷிப்புக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நாம் எல்லாரும் அந்த தேவனை உணர்ந்து நாம் இருக்கிற இடங்களை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம் மீது மிகவும் ஏக்கம் உள்ளவராய் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவைகளை உண்மையாய் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வெள்ளம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கிற உடைய அளவில்லாத நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கைகளிலே வாஞ்சித்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய அளவில்லாத நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய அளவில்லாத நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு நல்ல ஆண்டவர் அப்பா நீர். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கி, எங்களை நேசித்து அற்புதமாய் நடத்துகிற உடைய அளவில்லாத கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் உலாவ அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை எதிர்பார்த்து துதிக்க கேட்கிறேன். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் அதை ஆண்டு கொள்வதாக, ஆண்டு கொள்வதாக, ஆண்டு கொள்வதாக என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற இடங்களிலே நீர் மகிமைப்பட, அவைகளிலே பிரியப்பட்டு நீர் வந்து நிற்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே உம்மை துதிக்கிற போது எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய, எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய, எங்கள் குடும்பங்களிலே நன்மைகளை உண்டாக்க கர்த்தர் நீர் வந்தருள நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அன்றைய ஆராதனையின் துவக்க நேரம் முதல் முடிகிற நேரம் வரைக்கும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை அற்புதமாய் நடத்தியருள, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்தருள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் மிகவும் நல்லவர். ஆமென். அவரை துதிக்கிற துதியிலே அவர் மிகவும் பிரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் பிள்ளைகளாக இருந்து அவரை துதிப்பது அவருக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதனை உற்று கேட்க கர்த்தர் பரலத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர் எல்லாரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் உயர்த்த போகிற. ஆண்டவரே, எங்கள் துதிகளிலே பிரியப்பட கர்த்தர் இங்கே வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி தெரிந்த ஒரு பாடல், என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரே சுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்லுவோமா? துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசரே சுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும்.
அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் சந்தோஷத்தோடு போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே வாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே வாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்வா ஒமேகா நீரே. நீர் மாத்திரமே ஆதி அந்தமும் நீரே, அல்வா ஒமேகா நீரே. ஆனால் எல்லா
எல்லாம் நீர் மாத்திரமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி நடத்திடுவீரே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையாளரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். அது கண்டிப்பாக நமக்கு மகிழ்ச்சியை தருவதாக காணப்படும். நம்முடைய ஆண்டவரை நாம் எப்படி துதிக்க வேண்டும் என்றால் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிற என்ன சூழ்நிலைமைகள் இருந்தாலும் சரி, நாம் அவரை துதிக்க வேண்டிய விதம் ஒன்று. நாம் ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வர வேண்டும். உற்சாக மனதுடனே கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். உற்சாக பலிகளை அவர் மிகவும் விருப்பமாய் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்க முடியும். பவுலினுடைய வாழ்க்கையிலே அவர் சிறையில் இருந்து சந்தோஷமாக இருங்கள் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு இருந்த அந்த அழுத்தம் போல வேறு ஒருவருக்கும் இருந்திருக்க முடியாது. எல்லா அழுத்தத்தின் சூழ்நிலைகளிலும், எல்லா கஷ்டங்கள், பாடுகள், சிறைச்சாலையின் அனுபவங்கள், மோசமான நிலைமைகளிலும் அவர் அதிகமாய் மற்றவர்களை சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியம் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நாம் சந்தோஷத்தோடு துதிக்க துதிக்க நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் மாற்ற அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். திரும்பமாக கூட ஒரு சரணத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானார். நம்முடைய வாழ்க்கையில் நம் அநேக காரியங்களை குறித்து கவலைகளோடு, போராட்டங்களோடு நாம் யோசித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய ஆண்டவர் ஜீவனின் அதிபதி ஆனவர். மரணமே உன் கூரெங்கே,
பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கிற அளவிற்கு நமக்கு கர்த்தர் அதிகாரத்தையும் அவர் வல்லமையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு நமக்கு வருகிற பாடுகளை நினைத்து கவலைப்படாமல் எக்காலத்திலும் சந்தோஷத்தோடு அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்ய அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். திரும்ப கூட இந்த சரணத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு பயப்படுவேன் நான், யாருக்கு அஞ்சிடுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தன் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. இப்படி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் முழு பலத்தோடு நாங்கள் உமக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவாய் அவர் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, உடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் கலக்கத்தோடு போராட்டத்தோடு இந்த வேளையிலே ஆராதனை செய்து கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி அருள நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீர் மாற்றி அருளுவீராக, மாற்றி அருளுவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீ எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, புத்தியுள்ள ஆராதனை என்பது நம்மை முழுவதுமாய் சமர்ப்பிப்பது. அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. வேறொன்றையும் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. நீர் எனக்கு அதை கொண்டு வந்து படை, அப்பொழுதுதான் ஆராதனை நான் அங்கீகரிப்பேன். எனக்கு இதை செய், எனக்கு காணிக்கை கொடு, எனக்கு அதை செய், இதை செய் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆராதனை நம்மை ஜீவ பலியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வேளையில் நாம் சொல்லி அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய கரங்களிலே தகனித்து விடுகிறோம். அப்பா, சர்வ அங்கங்களையும் நாங்கள் தகனித்து விடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை சர்வாங்க தகன பலியாய் ஏற்றுக்கொள்வீராக என்கிற அர்ப்பண இருதயத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
அப்படிப்பட்ட அர்ப்பண இதயத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது, முழுவதுமாக நாம் அர்ப்பணித்து துதிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பாதைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், கவலைகள், தடைகள், அழுத்தங்கள் எல்லாம் மாறி போகும். இந்த காலை வேளையில், இந்த 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 நல்ல நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் துதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன். உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறேன். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன். உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறேன். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என்னை தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். உம் பணி செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. கேட்போமா? உம் பணி செய்திடதா என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவனிருக்கு மட்டும் உம் சேவை செய்திடணும். என் ஜீவனிருக்கு மட்டும் உம் சேவை செய்திடணும். தருகிறேன், தருகிறேன், ஏற்றுக்கொள்ளும். தருகிறேன், தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருப்பதற்கு காரணம், அவரை நாம் பறைசாற்ற வேண்டும். அவருடைய பணிகளை செய்ய வேண்டும். நன்மைகளை தருகிறார், உயர்வுகளை தருகிறார், ஆஸ்திகளை தருகிறார், அந்தஸ்துகளை தருகிறார், நல்ல படிப்பை தருகிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம், அவைகளின் மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் அவரை உயர்த்த, அவருடைய நாமத்தை பறைசாற்ற கடனாளிகளாக இருக்கிறோம். சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்க கேட்க, ஆண்டவரே, உடைய பணி எங்களுடைய பணியாய் மாறட்டும். நாங்கள் அதை செய்ய விரும்புகிறோம். ஆண்டவரே, அதற்கு வேண்டிய தகுதிகளை தருவீராக, கிருபைகளை தருவீராக.
நாங்கள் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி திரும்பமாக இந்த சரணங்களை நாம் பாடப்போகிறோம். நன்றி ஆண்டவரே. உம் பணி செய்திடதா என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. உம் பணி செய்திடதா என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடணும். என் ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடணும். தருகிறே தருகிறே ஏற்றுக்கொள்ளும் என்னை. தருகிறே தருகிறே ஏற்றுக்கொள்ளும் என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும் என்னை. தருகிறே தருகிறே புதிதாக்கும் புதிதாக்கும் என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும் என்னை. தருகிறே தருகிறே புதிதாக்கும் புதிதாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். அர்ப்பண இருதயத்தோடு சொல்லுவோமா? குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையிலே. சொல்லுமா? என்னை தருகிறே தருகிறே உம் கரத்து. என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்து. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்து. என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்து. உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோமா? உமக்காகவே ஆண்டவரே வாழ விரும்புகிறோம். நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஸ்தேவானை போல உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரே பவுலை போல உருவாக்குமே
அப்போஸ்தலர்களைப் போல உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இந்த நாட்களிலே நிறைய நேரங்களிலே நாம் நமக்காக ஓடுகிறோம், குடும்பத்திற்காக ஓடுகிறோம், படிப்பிற்காக ஓடுகிறோம், செல்வத்திற்காக ஓடுகிறோம், ஆஸ்திக்காக ஓடுகிறோம், அந்தஸ்துக்காக ஓடுகிறோம். ஆனால் ஜீவனை தந்த தேவனுக்காக நாம் என்றாகிலும் ஓடி இருக்கிறோமா? பாடுகளை பெற்றிருக்கிறோமா? அவருக்காக ஏதாவது காரியங்களை செய்திருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதே சபைக்கு வருகிறோம், காணிக்கை தருகிறோம் என்பது அல்ல அவர் எதிர்பார்ப்பது. அவருக்காய் வாழ வேண்டும், அவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் பறைசாற்ற வேண்டும். அவர் விட்டு போன பணியை நம்முடைய பணியாக எண்ணி முழுமையாக அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அவர் முழுமையாய் அவரை நமக்கு தந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே உடைய நிலைமையை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவருக்கு ரூபம் இல்லை. மனிதன் என்று அவரை சொல்ல முடியாத நிலைமையிலே அவருடைய ரூபம் நமக்காய் அடிக்கப்பட்டிருந்தது என்றால் அவ்வளவாய் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். புலப்பட்ட நிலம் போல மாறுவதற்கு, காரியம் விலப்படுவதற்கு சகல அதிகாரம் படைத்திருந்தும் தம்மை தாமே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை அவர் பிரதிபலனாய் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நாங்களும் அப்படி அடிபட கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கவில்லை, இப்படி ரத்த சிந்த வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் சித்தத்தை செய்ய அவர் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை கீழ்ப்படிந்து நடந்தாலே அவருக்கு போதும். அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆராதனை நேரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க கேட்கிற ஆண்டவரே, உடைய சேவைக்காய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் சொல்லுவோமா? உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன்
உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாமல் அது நடப்பேன். உம்மை என்றோ பற்றி கொள்ளுவேன், என் வாழ்வில் நீதான் எல்லாமே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாமல் அது நடப்பேன். உம்மை என்றோ பற்றி அவருடைய சித்தத்தை செய்வது மிகவும் எளிதான ஒரு காரியம். அநேக நேரங்களிலே நாம் அதை கடினம் என்று எண்ணுகிறோம். எப்பொழுது அது கடினமாகிறது என்றால், நம்முடைய சித்தத்தையும் முன்வைத்து அவருடைய சித்தத்தையும் செய்ய முற்படும் போதுதான் அது கடினமாக இருக்கிறது. ஆனால் முழுவதுமாக நம்முடைய சித்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு, நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஏக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாய் அவர் வைக்க உண்மை உள்ளவர். நாமே நம்முடைய வாழ்க்கை குறித்து இவ்வளவு ஆசையோடு இருப்போம் என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து எவ்வளவு ஆசை உள்ளவராக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வுகளை கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் நோய்களை நீக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே நமக்காய் ஓடுவதை விட்டுவிட்டு, நம்முடைய குடும்பத்திற்காய் ஓடுவதை விட்டுவிட்டு, ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் நம்முடைய சித்தத்தின் மையத்திலே இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லும் பொழுது அது நமக்கும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் எண்ணி முடியாத காரியமாய் இருக்கும். அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யமும் விரிவாக்கப்படும். ஆகவே இந்த வேலையிலே அர்ப்பணிக்க கேட்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைகளும் இடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. கடைசியாக இந்த காரியத்தை மாத்திரம் பாடி நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்க போகிறோம். ஆண்டவரே, உந்தன் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அதிலே நாங்கள் வலுவாமல் நடப்போம். ஆண்டவரே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாமல் அது நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. கடைசியாக உந்தன் சித்தம் என்ன இருக்கும், வலுவாமல் அது நடப்பே. உண்மை என்றோ பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீதான் எல்லாமே. எங்கள் வாழ்வில் நீதான் எல்லாமே. எங்களுக்காக உம்மை முழுமையாய் அர்ப்பணித்த தெய்வமே, இந்த வேளையிலும் முழு இருதயத்தோடு உம்மை துதித்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதுமாக
உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உடைய முழு சித்தம் செய்ய நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்கு உதவி செய்யும். நாங்கள் செய்யும் பொழுது அதன் மூலமாய் வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்மை தொடர்ந்து உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.